வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ எனக்கு ப்ரோமோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வெடிச்சிருக்கு. ஸோ நேற்றே பிளான் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து ரவை கஞ்சி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பட் கனி தான் ஏதோ கொஞ்சம் நான் நல்லவடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சிக்கன் வந்து சமைச்சிருப்பாங்க போல் கனி எல்லாருமே சேர்ந்து. ஸோ அப்போ கனி சொல்லியிருப்பாங்க போல், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டாங்க போல், நான் நல்லவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக திருப்பி கொடுத்துட்டா போல். அதான் வந்து சொல்கிறாங்க. சமைக்கிறது மாதிரி சமைச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சமைக்கிறது மாதிரி சமைச்சு அப்புறம் வந்து நான் நல்லவன் காமிக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோவில் பார்வதி சொல்கிறாங்க. உடனே கனி சொல்கிறாங்க, டாஸ்க்காக சிக்கன் வந்தால் நான் சமைக்க தான் செய்வேன், அப்படிலாம் என்னால் விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க. அட லூசுங்களா, அவங்க நீ சமைச்சு எவ்வளோ கொடுத்தாலும் தான் அவன் வந்து உனக்கு இதே கொடுக்க மாட்றானே, அந்த ஸ்டாரே கொடுக்க மாட்றானே, அதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்க, ஒரு டீமாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம்ல அப்படின்னா கனி வந்து நான் நல்லவ அப்படின்னு காமிச்சு ஆகும் போலமா. இதே கனி தான் அதுக்கு முந்தின நாள் நைட்டு சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு ஒரு நாள் நல்லா சமைப்போம், அதுக்கப்புறம் அவங்க அப்போடியும் நான் அவங்க வந்து ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து ரவை கஞ்சி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது அந்த வாய் தான், கனி தான். இப்போ வந்து திருப்பி அவங்க வந்து நான் நல்லவடா, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறவடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டிலலாம் கை வைக்க மாட்டேன்டா அப்படின்னு நல்லவ மாதிரி, நல்லவங்கன்னு அவங்க நினச்சிட்டு அவங்க வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டாங்க போல இருக்குது. இதே கனி தான் உப்புலாம் 2-3 தடவை போட்டு கொடுத்தது. ஸோ எனிவே இதான் ப்ரோமோவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கடையில் எஃப்ஜே பார்வதிக்கு எஃப்ஜே வந்து பார்வதி வந்து எஃப்ஜே வெடலை பையன் சொல்ல, பார்வதியை வந்து எஃப்ஜே வந்து ஆன்ட்டின்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது லைவில் பார்த்தா தான் தெரியும். ஸோ எனிவே நான் வந்து உண்மையிலே தப்பு சொல்லணும் அப்படின்னா கனியை தாங்க சொல்லுவேன். கனி தான் பியூர்லி வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வெளியிருந்து பார்க்கும்போது இந்த கேங்கு தான் மேனிப்புலேட் பண்ணாங்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் கனி தான் பியூராக வந்து அந்த குரூப்பிசம் நடந்துகிட்டு இருக்குது. நல்லாவே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எனிவே உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.